வாங்க, ஒன் வேர்ட் 1 minute. இப்போ ஒரு ஆக்டிவ் லைஃபா இல்லாம ரொம்ப ஒரு லேசி லைஃப், விட்டேத்தியான ஒரு லைஃப், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ இருக்காது, மென்டல் ஆக்டிவிட்டியோ இருக்காது, கம்முன்னு அப்படியே இருக்கிற ஒரு லைஃப் அப்படி இருக்கு தெரியுமா? அது சில நேரங்களில் சில மனிதர்கள் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி போறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஆங்கில சொல் இருக்கா? ரொம்ப பெருசா இயங்காத ஒரு தன்மை. ஓகே, ஸோ அதுக்கான ஒரு ஆங்கில சொல் தான் வெஜிடேட். அது என்ன பொருள் பாருங்க. ஐடில், ஐடிலா இருக்கிறது, லேசியா இருக்கிறது. ஸ்டாக்னேட், தேங்கி விடுதல். ஹைபர்னேட், ஹைபர்னேட்னா உறங்க செல்லுதல் அப்படின்றது தான் அதனுடைய பொருள். இது எப்படி சென்டென்ஸ்ல வருதுன்னு பாருங்க. அமுதா டிட் நாட் சூஸ் டு வெஜிடேட். அமுதா வெஜிடேட் ஆக விரும்பல ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர் ஆன பிறகும் அமுதா ஒரு லேசி லைஃப் வாழணும்னு விரும்பல. அண்ட் ஷீ பிகேம் அ கோச் ஆன் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். அவங்க யோகா மற்றும் பல பல எக்ஸசைஸ் இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் கோச்சா மாறிட்டாங்க. அதுதான் இதனுடைய பொருள். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து கற்போம்.